ஒரு பையன் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கோவக்காரனா இருக்கிறான். அதை பார்த்து அவங்க அப்பா அவன் கையில நிறைய ஆணிகளை கொடுக்கறாரு. உனக்கு கோவம் வரும்போதெல்லாம் இந்த ஆணிகளை செவுத்து மேல அடி அப்படின்னு சொல்றாரு. இந்த பையன் அவனுக்கு கோவம் வரும்போதெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக செவுத்துல ஆணிகளை அடிச்சுட்டே இருக்கான். ஒரு நாள் செவுறு ஃபுல்லா ஆணிகள் ஆயிடுது. அப்புறம் இருக்க இருக்க அந்த ஆணிகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்குது. 10லேருந்து 7 ஆகுது, 7லேருந்து 5 இப்படியே குறைஞ்சிட்டே வந்து ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி அடிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஆணி அடிக்கிறதே விட்டுறான். அவங்க அப்பாட்ட போய் சொல்றான், அப்பா இப்ப நான் ஆணிகளை அடிக்கிறதே இல்லை, எனக்கு கோவம் வரதே இல்லை அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அவங்க அப்பா, அப்படியாப்பா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, இப்ப நீ என்ன பண்றன்னா அடித்த ஆணிகளை ஒன்று ஒன்று பிடுங்கி ஏறி அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனும் ஒவ்வொரு ஆணிகளா பிடுங்கி எரிஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்படி அவன் எல்லா ஆணைகளையும் பிடுங்கி எரிஞ்சுட்டு அந்த செவுத்தை கொண்டு வந்து அவங்க அப்பாட்ட காட்டுறான். அப்பா நான் எல்லா ஆணைகளையும் பிடுங்கிட்டேன் அப்படின்னு. அவங்க அப்பா சொல்றாரு, நீ ஆணைகளை பிடுங்கிட்ட, ஆனா நீ அடித்த ஆணைகளால் ஏற்பட்ட அந்த செவுத்துல ஏற்பட்ட பாதிப்பை நீ எப்படி சரி செய்வ அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. அவங்க அப்பா சொல்றாரு, நீ கோவப்படும் பொழுது அதை நீ சரி செய்து விடலாம், ஆனா அதனால் ஏற்பட்ட பாதிப்பை உன்னால சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. நாம் இப்படிதான் கோபத்துல சட்டுன்னு அடுத்தவங்களை காயப்படுத்திட்டு மன்னிப்பு கேட்டுட்டு விட்டுருவோம். ஆனா அந்த காயத்தால ஏற்பட்ட பாதிப்புகளை என்னைக்கும் சரி செய்ய முடியாது.